இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் இன்னைக்கு இந்த மனுசாஸ்திரம்னு ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கை படித்தேன். அந்த புக்கில் ஒரு ஏதோ ஒரு பேஜ் எடுத்து சும்மா அப்படி பிரித்து நடுவில் படிக்கும்போது பார்த்தா அதில் 5 தோஷங்கள் கொடுத்துருக்காங்க. 5 தோஷங்களை அதை நோட் பண்ணேன். சரி, இது வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா. மனுஷனுக்கு வந்து தோஷன்றது வந்து சாப்பாட்டில் தாங்க. சாதாரணமாகவே தோஷம்ன்றது எங்கே ஏற்படுறதுன்னா சாப்பாடு தான். சாப்பிடவே சாப்பிடாதவனுக்கு தோஷமே கிடையாது. சாப்பிட்டா தீட்டுன்னுவாங்க. எப்பயுமே சாப்பிட்ற வரைக்கும் தீட்டு கிடையாது. பார்த்தாலும் நீங்கள் வெறும் வயிற்றால் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை நீங்கள் செய்த அதாவது மனு தர்மத்தில் சொல்லிக்கிறது பகவான் ஏற்றுப்பார். வயிற்றுக்கு நீங்கள் சாப்பாடை போட்டுட்டீங்கன்னா அந்த சாப்பாடு உள்ளே போய் பலவிதமான தோஷங்களை உண்டாக்குமா. அந்த சாப்பாட்டுக்கான தோஷங்களை 5 சொல்லியிருக்காங்க. 5 என்னன்னா, அர்த்த தோஷம் 1, அடுத்தது நிமித்த தோஷம், அடுத்தது ஸ்தான தோஷம், அடுத்தது ஜாதி தோஷம், அதுக்கு அடுத்தது சம்ஸ்கார தோஷம். ஜாதி தோஷங்கிறது இந்த இடத்துல வந்து ஜாதி அந்த ஜாதியை சொல்லலை, அவங்க உலகிற உணவுப் பொருட்கள் உள்ள ஜாதியை சொல்றாங்க. அதை சொல்றாங்க. அதில் வந்து சாப்திகம் உங்களுக்கு இது இருக்கும். அதில் 3 இது வரும். சாப்திகம், ராஜசம், தாமசம்னு 3 குணம் வரும் அதில். அது வந்து அதுதான் ஜாதி தோஷம்ன்றாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ற மாதிரி கேஸ்டை சொல்லல இருக்கு. இப்ப நம்ம இதுல வந்து அர்த்த தோஷம் எல்லாமே உணவை முன்னிட்டு தான் தோஷம் உண்டாகுது. அது தெரிஞ்சுங்க. எப்பயுமே நீங்க அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, காத்தால எழுந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. சாயந்தரம் ஒருத்தர் குளிப்பாங்க தெரியுங்களா? ஏன் தெரியுமா? மத்தியானம் கொஞ்சம் எங்கேயாலும் கண்ணா இருப்பாங்க. அவங்க அசந்துருவாங்க. எப்படியும் நம்மளே அறியாம பஸ்ல அப்படி ஒரு தூக்கம் தூக்கிட்டோம்னா குளிக்கணும். சாப்பிட்டா தோஷம், படுத்து எழுந்துட்டா தோஷம். உட்கார்ந்தபடியே தூக்கினா கூட கிடையாது. கீழே தரையில படுத்துட்டு எழுந்துட்டீங்கன்னா படுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை, அதாவது தூக்கமா அசதிக்கு உடம்பு கை கால் வலிக்கு படுக்கிறது இல்லை, வெறுமப்படுக்கிறது இல்லை. படுத்து ஒரு நிமிஷம் கண்ணா செஞ்சுட்டீங்கன்னா தீட்டு, உடனே தோஷம். தீட்டுன்றது ஆக்சுவலா தோஷமும் தீட்டு ஒண்ணு. தோஷம் அது போய் குளிக்கணும். அதான் அதுதான் அந்த தோஷத்தை வந்து 5 விதமா சொன்னாங்க இல்லையா? இதை வந்து அர்த்த தோஷம்ன்றது வந்து என்னன்னா, ஒண்ணு இல்ல, கற்கர்னு ஒரு முனிவர், அந்த கற்க கோத்திரம்னு இன்னைக்கு கூட கற்கி கோத்திரம்னு எங்க இதுல வந்து ஒரு கோத்திரமே இருக்கு. அந்த முனிவர் அந்த ரிஷி கிட்ட இருந்து உண்டானது. கற்கர் கிட்ட இருந்து உண்டானது. கற்கரோட சிஷ்யர் வந்து மானசங்கர்னு ஒருத்தர், அவரோட சிஷ்யர் மானசங்கர்னு. இது வந்து அந்த இதுல இல்ல, பட் மகாபாரத கதையில நான் படிச்சது, எப்பயோ படிச்சது. அந்த உதாரணம் சொன்னா இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும், அதனால சொல்றேன். இந்த மானசங்கர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் இந்த கற்க முனிவர ஒரு ஆசிரமத்தை அவர் சாப்பிட்டு இருப்பாரு. மானசிங்கர் தனியா இருக்காரு, அவர் இன்னொரு ஆசிரமத்துல அந்த பக்கத்துல இருக்காரு. தினம் வருவாரு, இவர்கிட்ட பாடம் கத்துன்னு போவாரு. அவர் ஒரு நாள் வந்து இந்த வந்து மானசிங்கர் வந்து எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டாரு. இவர் போனார் அங்க. சரி, சிஷ்யன் கூப்பிடுறானே அப்படின்ட்டு போய் அவங்க வீட்டுல சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன பண்ணிட்டாரு, அவங்க வீட்டுல ஒரு தங்க வளையல் வச்சிருந்துருக்காங்க வெளியில. அதை இந்த கற்க முனிவர் கையில எடுத்துட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு. அவருக்கு தெரியாம, மானசங்கருக்கு தெரியாமலே எடுத்துட்டு வந்து இவர் கையில எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டாரு. அந்த சாப்பாடு சாப்பிட்டா அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை ஒரு இடத்துல அந்த வலையில வச்சுட்டு படுத்து தூக்கிட்டாரு. மறுநாள் காத்தால எழுந்தவுடனே அந்த வலையில பாக்குறாரு. பார்த்த உடனே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் நம்ம. யார் வீட்டு பொருளோ இது என் வீட்டுல இருக்கலாமா? என் வீட்டு பொருள் இல்லாத வேற எந்த பொருளும் எனக்கு இல்லாத உணவு என்கிட்ட இருக்கலாமா? இதை போய் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு போய் முதல்ல ஓடி போய் அந்த சிஷ்யரை கூப்பிட்டாரு. சிஷ்யரை கூப்பிட்டு, இந்த வளையல் வந்து தானே உங்களுக்கு தானே, நான் எடுத்துன்னு போயிட்டேன், நீ தேடலையான்னு கேட்காரு. ஆமா தேடினேன், கிடைக்கல, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். அப்பெல்லாம் கோல்டுக்கு வந்து இவ்வளவு மரியாதை கிடையாது. சாதாரண நம்ம வீட்டுல பாத்திரங்கள் மாதிரி கோல்டு இருந்தது அந்த காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. அவர் சொன்னதை உடனே எனக்கு ஒண்ணு தெரியணும். நான் இவ்வளவு நாள் எத்தனையோ யாகங்களும் எத்தனையோ தவங்களும் பண்ணியிருக்கேன். அப்ப எல்லாம் எனக்கு தோணலை. ஆனா நேற்று உங்க வீட்டுக்கு வந்தவொடனே எனக்கு இந்த வலையில எடுத்துன்னு போகணும் எப்படி என் மனசுல தோணிச்சுன்னு தெரியல. நான் கையால தொட்டு அதை எடுத்துன்னு போய் வீட்லயும் வச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு காத்தால எழுந்த உடனே எனக்கு வந்து அதை நான் பண்ணது தப்புன்றது எனக்கு புரியுது. நீ ஆக்சுவலா என்ன பண்ற, நீ இங்க வந்து உனக்கு எப்படி சம்பாத்தியம் வருது, என்ன ஏது எல்லாம் கேட்டிருக்காரு. நீ நல்லா வசதியா இருக்கியா, என்ன பண்ணிருக்க, சிஷ்யர் தானே, நீ என்ன விட நீ நல்லா தான் இருக்கு, நீ வசதியா இருக்க, உனக்கு வருமானன்றதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்ன உடனே அவர் சொல்றாரு,
நான் வந்து இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் போய் வாங்குவேன். இப்போ தானம் பண்ணுறதுக்கு ராஜா கொடுக்குற ராஜா கிட்டே உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ராஜா வந்து எனக்கு பணம்லாம் கொடுப்பாரு. ராஜா கொடுக்குற பணத்தை வந்து தானம் பண்ண சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அதில் நான் கொஞ்சம் தானம் பண்ணுவேன், கொஞ்சத்தை நான் வச்சுக்க தெரியாமல், ராஜாவுக்கு தெரியாமல் அவர் கொடுக்குற காசில் கூட தானம் பண்ணாத, ரிஷிகளுக்கெல்லாம் சாரம் போடு, ஆசிரமாவில் நடத்துறதுக்கு ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு செலவு பண்ணி கொடுப்பாரு. அது செலவு பண்ணாத நான் வச்சுப்பேன் அப்படின்னா, ஓ தப்பான வழியில் வந்த பணமா உனக்கு விட்ட இருக்கிறது கேட்குறாரு இவர் யாரு கற்கரிஷி. கேட்ட உடனே தப்பான வழின்னு இல்லை, பட் நான் வந்து ராஜா சொன்ன காரியத்தை செய்யாத நான் வச்சுட்டதுன்றது போது அது நான் உழைச்சி சம்பாதிச்சது இல்லை, நான் யாருக்கோ கொடுத்ததை நான் அடிச்சது தான். ஓ இது வந்து நீ வந்து இது களவு பண்ண பணம் தான், இது உனக்கு யோகியமா நல்ல முறையில வந்த பணம் இல்லை. அந்த பணத்துல வாங்கின உணவை நீ எனக்கு சமைச்சு போட்ட பத்தியா, அந்த அந்த உணவை நான் சாப்பிட்டேனே அதான் காரணம். அந்த உணவு என் வயிற்றுல இருக்க வரைக்கும் எனக்கு வந்து அந்த அந்த உணவு வந்துருச்சு. அந்த பொருளை எடுத்துன்னு போகணும், வச்சுக்கணும், மறைக்கணுன்ற அந்த இகபர ஆசைகள்ல நான் மாட்டிட்டேன். ஆனா அந்த உணவு என் வயிற்றுல ஜெரிச்சு அந்த கழிவுகள் வெளியேறின அப்புறம் எனக்கு வந்து உழைக்குது உடம்புல. ஆஹா நம்ம பண்ணது தப்பு, எடுத்துட்டு வந்து பேர் இப்ப நான் கொண்டு கொடுக்குறேன், நான் வந்து என் வாழ்நாள்லயே பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, கையில இருக்க அப்பெல்லாம் சூர்கத்தின்னு வச்சிருப்பாங்க இடுப்புல இருக்க கையை எடுத்து வயத்தை கிழிச்சு உடலை வெளியில எடுத்து தண்ணியில போட்டு அலசுறாரு. அந்த அந்த சாப்பிட்ட உணவோட பிசுறு கூட என் உடம்புல இருக்கக்கூடாது. ஏன்னா ரிஷிகளால் அதெல்லாம் முடியும், அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இச்சா சக்தி அவங்களுக்கு உண்டு, என்ன மாதிரியும் ஒன்று அவங்களால பண்ண முடியும். அவங்களோட தவோபலன் அப்படி, அந்த தவோபலன்ல அவங்க வந்து கயத்தை கீறும்போது பெருமாளையும் மனசுல தியானம் பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வலி ஒன்றும் தெரியாது. பூரா அவங்க அப்படியே அந்த ஒரு உன்னத நிலைக்கு போயிடுவாங்க. கீழ்ச்சி எடுத்து குடலை அலசி உள்ள வச்சுட்டு மறுபடியும் வந்து அதை வந்து பகவானை முன்னாடி பிரார்த்தனை பண்றாரு. ஒட்டின உடனே சரியாயிடுது. அப்புறம் அப்பதான் அவருக்கு திருப்தி ஆகுது, நம்ம பண்ணது வந்து இப்பதான் நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் இதுதான். அந்த குடலை கிழிக்கும் போதும் மறுபடியும் குடலை ஒட்டின அப்புறமும் எனக்கு அதனால ஒரு ஒரு இன்னல் இருக்கும், வலி இல்லாம இருக்காது, வலி இருக்கும். வலி இருக்கும்போது அவங்களுக்கு தாங்கிற சக்தி, அபார சக்தியை அவங்க உருவாக்கிப்பாங்க. அவங்களால எதையும் தாங்குற சக்தியை உண்டு பண்ணிப்பாங்க. இவங்க சொல்றாங்களே எதையும் தாங்க இதயன்றது, ஆக்சுவலா ரிஷிகளுக்கு தான் அது உண்டு. எதையும் தாங்கும் இதயன்றது ரிஷிகளுக்கு தான் உண்டு. ஏன்னா காடு மலை பனி என்னென்னமோ எப்படியோ இருக்கிற இடத்துல அதுல அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஒன்றும் நானும் இதுக்கு போயிருந்தோம், பத்ரி போயிருந்தோம். பத்ரியில மேல போயிருந்தா பத்ரிக்கு மேல ஒரு பெரிய மலை எங்கேயோ தெரியுது, எங்கேயோ பெரிய பனி மலை, அப்படியே மலைமலையா இருக்கு, பனி வெள்ளை மூடி கிடக்கு. உத்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு வாய் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள இருந்து வர ஒரு ரிஷி, சட்டையே இல்லை ஒண்ணு இல்லை. நானும் ரங்கநாதனும் பார்த்தோம், உத்து பார்த்து பைனாக்குள்ள பக்கத்துல வச்சிருந்தாரு, அவர்கிட்ட வாங்கி பார்த்தா ஒரு ரிஷி மேல சட்டையெல்லாம் ஒண்ணும் இல்லை, கையில அந்த கமண்டெல்லாம் வச்சுட்டு கையில அந்த திருதண்டத்தையும் கமலத்தையும் கமண்டலத்தையும் வச்சுன்னா அது உள்ள இருந்து அப்படி வெளியில வந்து அப்படி வெளியில போறாரு அவர் பாட்டுக்கு. எங்களால 3 கோட்டு போட்டு நாங்க அங்க பத்ரியில கீழே நிக்கிறோம், அதை விட கீழே நல்ல வெப்பம், ஓரளவு வெப்பம் இருக்கிற இடத்துல பத்ரி அந்த கோவில் வாசல் இருக்கிறோம். எங்களுக்கு குளிர்ந்து நிக்க முடியல, வாயெல்லாம் நடக்குது. அவரு அதுக்கு மேல எத்தனையோ -டிகிரி இருக்கிற இடத்துல சட்டையெல்லாம் ஒண்ணும் இல்லை, கையில கமண்டலம் திருதண்டத்தையும் எடுத்து அப்படியே வெளியில அப்படி போறாரு. தெரியுது உருவம் நடந்து போறது தெரியுது, ரிஷி ஒரு காவி கலர் வேஷ்டி கட்டிட்டு போறாரு. அவரால் அதை தாங்க முடியுது. அதனால அவங்க கிட்ட வந்து அவங்கதான் ஆக்சுவலா எதையும் தாங்கும் உடல் படிச்சவங்க, இதயம் படிச்சவங்க, அவங்கதான் ரொம்ப இதுவானது. அவங்க அது மாதிரிலாம் பழக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களால எதையும் சாதிக்க முடியும். உடலை கிழிச்சு எடுத்து தச்சு வைக்கிறான். இதை பார்த்துருந்தாரு பார்த்தீங்கன்னா அந்த மானசிங்கர், அவரு விதிச்சு போய் அப்படியே ஐயோ இப்படி ஒரு தப்பை நான் குருவுக்கு பண்ணிட்டேனே, என்னோட குருவுக்கு நான் வந்து நல்ல வழியில சம்பாதிக்காத இதை நான் போட்டேனே, நான் முதல்ல இந்த மாதிரி ஒரு முனிவனுக்கான தகுதியே வந்து அடுத்த வேலைக்கு சாப்பாடு வச்சுக்கணும். நான் சொல்லிட்டேன் இல்லையா, உஞ்ச விருத்தி எடுக்கணும்னு. முனிவனுக்கான தகுதியை அதை அடுத்த வேலைக்கு சேர்த்து வச்சுக்கணும், மறுநாளைக்கு சாப்பாடுக்கு சேர்த்து வச்சுக்கூடாது. நான் வந்து இதை வந்து இது மாதிரி சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிறேன், ராஜா கொடுத்தது தப்புட்டு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு துறவரம் பண்ணி அன்னிலேருந்து அந்த துறவரத்துக்கு உண்மையான அந்த கொள்கைகளை அவர் வந்து பின்பற்றார் அந்த மானசிங்கர். கற்க ரிஷி அவருடைய சிஷ்யன், அவரும் திருந்தி அவருடைய சிஷ்யனையும் திருத்தி அதுக்கான காரணத்தையும் சொன்னார். என்னன்னா அந்த உணவு அந்த சாப்பிட்டது அதுதான் இங்க அர்த்த தோஷம்ன்றது. அதுதான் கெட்ட வழியில் சம்பாதித்த பணத்தால செய்யப்பட்ட உணவை சாப்பிட்ட உடனே அவருக்கு உடம்புல வந்து அந்த உணவு வயிற்றுல போன உடனே அவருக்கு அந்த கெட்ட குணம் கூட வந்துருது. திருடின்னு வரத்துக்கு ஒரு எண்ணம் வந்து மனசுல எப்படி வந்தது, அந்த தவறை செஞ்சிடாரு. ஆனா அந்த உணவு வயத்துல இருந்து ஜெரிச்சு போன உடனே அவருக்கு உணர்றாரு நம்ம செஞ்சது தப்புன்னு. ஆக இந்த அர்த்த தோஷம்ன்றதுக்கு அர்த்தம் இதான்.
கெட்ட வழியில சம்பாதிச்சவன் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா கூட கெட்ட புத்தி கொஞ்சம் உள்ள உருவாயிடுமா நம்மளுக்கு. அததான் அர்த்த தோஷம் அப்படின்னு இருக்காங்க. அது இதுக்கான இது வந்து ரொம்ப அருமையான இது வந்து கற்க மகர்ஷியோட இது வந்து நம்ம மகாபாரதத்தில் படிச்சது. இந்த அர்த்த தோஷம்ன்றது வந்து நான் அதில் பார்த்தது வந்து உணவால் ஏற்படுவது. அதாவது கெட்ட வழியில் சம்பாதித்த பணத்தால் செய்யப்பட்ட உணவு, அதை சாப்பிட்டா நம்மளுக்கு மனசுல கெட்டது வந்துருமா, அதை சொல்றது. அதை அதுல போட்டுக்கிறதுல அந்த தோஷத்துக்கு இது வந்து அந்த இது கரெக்டா இருக்கும். அந்த கற்க மகரிஷியோட அந்த கதை வந்து இதுல இந்த இடத்துல வந்து இந்த அர்த்த தோஷம்ன்ற வார்த்தைக்கு ரொம்ப சூட் ஆகுது. ஆக இந்த அர்த்த தோஷம்னா அதுதான், கெட்ட வழியில் சம்பாதித்த பணத்தால் செய்யப்பட்ட உணவை உண்டால் நம் மனம் கெட்ட எண்ணங்களை தோன்ற ஆரம்பிச்சிடும். அவங்க அந்த உணவையே நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா கெட்ட எண்ணம் உங்களை விட்டு போகவே போகாது. ஒருவேளை சாப்பிட்டு அவர் வந்து வீட்டுல இருந்து படுத்துக்கும் போது அந்த உணவு உள்ள இருக்கிற வரைக்கும் அவரை வந்து கெட்ட புத்தியில கொண்டு போயிடுது. அந்த உணவு போன அப்புறம் தான் அவருக்கு அந்த மாயை போய் தெளிகிறார். அதுதான் அதுக்கு பேர் தான் அர்த்த தோஷம்னு பேரு. இது நாளைக்கு நிமித்த தோஷம் பார்க்கலாம். அது மாதிரி 5 தோஷம் இருக்கு. தோஷங்கள்ல வந்து இது அந்த சம்சார சம்ஸ்கிருத சம்ஹிதையில கொடுத்துருக்குது. 5 தோஷங்களை பத்தி கொடுத்துருக்கு. இந்த 5 தோஷங்களுக்கு இது மாதிரி விளக்கம் கெட்ட வழி சம்பாதிச்ச பணத்தை உண்டாவதால ஏற்பட இது வந்து கெட்ட எண்ணங்கள் மனசுல உருவாகும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கான கதை இது. நாளைக்கு வந்து நிமித்த தோஷத்தை பார்ப்போம். தேங்க்யூ.